ஆட்டோவில் தாங்க வந்தோம். 2 ஆட்டோவில் வந்தோம். இப்போது அர்ச்சனை தட்டு வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 ஆட்டோவில் வந்தனால ஆளுக்கு ஒரு செட்டு வாங்கிக்கிறலாம், ஷேர் பண்ணி விற்கிறலாம் அப்படின்றதுக்காண்டி தனித்தனியாக யாரும் வாங்கலை, மொத்தமாகவே வாங்கிட்டாங்க. அதான் வாங்க போயிருக்காங்க அத்தைங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்க வேண்டிய இடம் அருமையாக இருந்துச்சுங்க. எங்கள் ஊர் மாவூற்று வேலப்பர் கோயில் மாதிரியே தான் இருந்துச்சு. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா மாவூற்று வேலப்பர் கோயில் இதே மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்த மாதிரியே தான் அங்கே இருந்துச்சு. பாருங்கள், ஆஞ்சநேயர் நிறைய இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆட்டோ வெயிட்டிங்கில் போட்டு நம்ம சரி கோயில் வந்துடலாம்னு சாமி போட்டு வர வச்சு ஆட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 30 ரூபா கணக்கு. போக வர கோயிலுக்கு வந்து அங்கே போய் இறக்கி விடுறதுக்கு 30 ரூபாங்க. பரவாயில்ல, வெயிட் பண்ணி கூட்டு போனாங்க பொறுமையாக இருந்து. கடையெல்லாம் பாருங்கள் இருக்குது. திருவிழா டைம் நிறைய கடை போடுவாங்க போல இருக்குது. இப்போது தங்கச்சி சித்தி எல்லாருமே மேலே ஏறுறாங்க. இங்கே தாங்க மேலே போகணும். ஆனால் நல்லா பெரிய கோயிலாக இருக்குது பாருங்கள். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வர்றோம் மலைக்கேணி முருகன் கோயிலுக்கு. திண்டுக்கல் பக்கம் இருக்கிறவங்க நிறைய டைம் வந்திருப்பீங்க. திண்டுக்கல் இருக்கிறவங்க. நாங்கள் மலைக்கேணி முருகன் கோயில் இருக்கிறது எங்களுக்கு இப்போ தாங்க தெரியும். கடவுள் வந்து அனுகிரகம் இருக்குது, முருகர் அனுகிரகம் இருக்குது போய் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், முன்னாடி எவ்வளோ இடமுன்னு நல்லா விலாசமாக இருக்குதுங்க. ஃபுல்லாக பாருங்கள், இடம் நிறைய இருக்குது. இப்போ கீழேருந்து ஒவ்வொருத்தராக மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் முன்னாடியே மேலே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா மேலே போகலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்றதுக்காக எல்லாம் முன்னாடி வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் விநாயகர் கோயில். திருவிழா டைம், தைப்பூசம், சஷ்டி இந்த மாதிரி டைம்லாம் சரியான கூட்டமாக இருக்கும் போல் இருக்குங்க. நல்லா சிறப்பாக சாமி கும்பிடுவாங்களாம். விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா முருகரை கும்பிட போகலாம். சித்தர்களோட ஜீவ சமாதியுமே இருக்குதுங்க, வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க முருகரை தரிசனம் பண்ண போகலாம். ரெண்டு ஆட்டோவில் வந்து நாங்கள் யாருமே வந்ததில்லைங்க. ஒரு சில பேர் தான் வந்திருக்காங்க இங்கே மலைக்கேணிக்கு. அப்புறம் மற்றவங்க யாருமே இங்கே ஃபஸ்ட் டைம், எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். அப்பனே விநாயகப்பா எல்லாரையும் காப்பாற்று அப்படின்னு விநாயகரை கும்பிட்டு முருகரை வந்து சாமி கும்பிட்டு எல்லாருமே உட்காந்துருக்கோம் பாருங்கள். கோயில் முன்னாடி உட்காந்து தேங்காய் இதெல்லாம் சாப்பிட்டு பூ கொடுத்தாங்க. பூ எல்லோரும் ஆளு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. காலையில் அங்கே உப்புமா சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. அங்கே சாப்பாடு எல்லாமே சித்தப்பா ரெடி பண்ணிக்கிட்டுருக்காங்க. இப்போ கோயில் எல்லாருமே சுற்றிட்டு வந்துட்டாங்க முருகரை. நான் அப்படியே கோயிலை சுற்றி வரேன்னு இப்போ சுற்றிட்டு வரேன் பாருங்கள். நல்லா அருமையாக இருக்குங்க. மேலேருந்து சுற்றும்போது இந்த சைடு ஒரு தலைவாசல் இருக்குது பாருங்கள். நல்லா காம்பவுண்டு சவர் கட்டி நல்லா சேஃபாக இருக்குது. மேலேருந்து கீழே பார்க்கும்போது அருமையாக இருக்குங்க. பாருங்கள், ஆஞ்சநேயர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இருக்குங்க குரங்கு. பாருங்கள், மலை சுற்றி மலையாக தான் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கவே. மழை டைமில் வந்தால் இன்னும் பச்சை பசேர்னு நல்லாயிருக்கும். மண்டபம் விசேஷமெல்லாம் வச்சா அந்த மண்டபத்தில் வைக்கலாம் போல் இருக்குது. மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க மேலேயேவும், கோயில் பக்கத்துலேயேவும், மலை மேலே. இப்போது கோயிலை சுற்றி நானும் பாட்டியும் கோயிலை சுற்றி வந்தாச்சுங்க. இந்த சைடும் ஒரு வாசல் இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஒரு வாசல் இருக்குது. இப்போ கோயிலை சுற்றி வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும். தேங்காய் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தேங்காய் பழம் எல்லாமே சாப்பிட்டோம். இப்போ கோயிலை சுற்றிட்டு வந்து இங்கே பாருங்கள், முன்னாடி நல்ல இடம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே மலை மேலே அதுக்கப்புறமா இங்கே படி இருக்குது பார்த்தீங்களா. மேலே தீபம், கார்த்திகை தீபமெல்லாம் ஏற்றுனா மேலே அந்த தீப விளக்கு வச்சுருக்காங்க. அங்கே தான் கார்த்திகை தீபமெல்லாம் ஏற்றுவாங்களாம். மேலேயும் வழி இருக்குங்க. இப்போ எல்லாம் கொடி மரத்தை சாமி கும்பிட்டு அப்படியே எல்லாம் கீழே போயிட்டாங்க. நான் அப்படியே மேலே போயிட்டு வரேன் அப்படின்றக்காண்டி நான் மட்டும் மேலே வந்துட்டேன். நானும் அத்தை எல்லாருமேவும் இங்கிட்ட இருந்து வரலாமா கோயிலுக்கு. இங்கிட்ட ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு இருந்து கோயிலுக்கு வரலாம் மலை மேலே.
பசங்க ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். இதுதான் தீபம் ஏற்றுற கம்பம் பாருங்கள். கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுவாங்களாமா. இந்த சைடு அப்படியே சாமி போட்டு இப்படியே மேலேருந்து கீழே இறங்கலான்னு சொன்னாங்க. இந்த வழியில் கீழே இறங்குற வழியாக பாருங்கள். மேலேருந்து பார்க்கும்போது அருமையாக இருக்குது பார்க்கவேவும். சுற்றி மலை தாங்க, சென்டரில் கோயில் பாருங்கள். சுற்றி மலையாக இருக்குது, சென்டரில் கோயில் அருமையாக இருக்குது. மலைக்கேணி முருகன் கோயில் தரிசனம் அருமையாக இருந்துச்சுங்க பாருங்கள். எங்கள் அத்தை பொண்ணெல்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. உள்ள ஜீவசமாதி, சித்தர்களோட ஜீவசமாதி. இப்போ நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். போய் நம்ம சாமி கும்பிட்டு வரலாம்னு நானும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர்றேன். டைம் ஆயிடுச்சுங்க, இல்லைன்னா சாமிகிட்ட கேட்டிருக்கலாம் ஜீவசமாதி பற்றி, மலைக்கேணி முருகன் கோயிலை பற்றியெல்லாம் கேட்டிருக்கலாம். டைம் ஆயிடுச்சு, சாமிகிட்ட கேட்க முடியல. இன்னொரு அடுத்த தடவை வரும்போது நல்லா கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து அப்படி கிளம்பிட்டேன். ஏன்னா ஆட்டோ வெயிட்டிங்கில் இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாக போகணும், கூப்பிட்டாங்க, அதனால் கிளம்பியாச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில், நல்லா அருமையாக இருக்குதுங்க. சிறப்பான கோயில் மலைக்கேணி முருகன் கோயில் பாருங்கள். அந்த மலைக்கேணி முருகன் கோயிலில் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த தொட்டிங்க. தீர்த்தம் எப்படி விழுந்துக்கிட்டே இருக்குது இந்த தொட்டியில் பாருங்கள். நல்லா சேஃபாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுது என்னான்னு தெரியல, ஆனால் சவுண்டு கேட்கும் பாருங்கள். தீர்த்த எப்படி வந்து வெளியில் ஒரு தொட்டி இருக்குங்க, அந்த தொட்டிக்கு போகும்போது இருக்குது. வர்றவங்க அங்கே குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்காங்க. இங்கே சித்தர்களோட ஜீவசமாதிக்கு முன்னாடி தான் இங்கே தீர்த்த தொட்டி இருக்குது. இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. இப்போது கிளம்பியாச்சு கோயிலுக்கு. அங்கே எல்லாருமே கோயில் இருக்காங்க. ஆண்டிவட்டி மகாலட்சுமி